வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் பிடிஎஃப் ஃபைலை எப்படி எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இல்லாமல் எந்த ஒரு வெப்சைட்டுக்கும் போகாமல் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நமக்கு எப்போ உதவுனா, மோஸ்ட்லி உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை ஏதாவது ப்ரொடெக்டட் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எங்கேயாவது ப்ரூஃபாக அப்லோட் பண்ணுன்னா அப்போது உங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் பிடிஎஃபை நார்மல் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அப்போது உங்களோட கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் மூலமாகவோ இல்லை ஒரு வெப்சைட்லேயோ அப்லோட் பண்ணுறது அவ்வளவு சேஃப் கிடையாது. அதனால் எப்படி எந்த ஒரு டூலும் இல்லாமல் சாஃப்ட்வேரும் இல்லாமல் உங்களுடைய ப்ரௌசரை யூஸ் பண்ணியே அதை ஓப்பன் பண்ணுறதுன்னு நான் இப்போது காட்ட போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. இப்போது இதை நான் க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் எனக்கு ஆல்ரெடி பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட்னு காட்டுது. இப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒன் டைம் நீங்கள் அந்த பாஸ்வேர்டை போட்டு அந்த பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது எகெயின் இந்த இடத்துல பிரிண்ட்கான ஐக்கான் இருக்கும். அப்படி இல்லைனா உங்கள் சிஸ்டமில் நீங்கள் Ctrl+P கொடுத்தீங்கன்னா போதும். இப்போது இதை நம்ம Ctrl+P கொடுத்துட்டு ஒன்ஸ் அகெயின் சேவ் பண்ணிட்டேன்னா இப்போது இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டாவது பிடிஎஃப் ஃபைலை திரும்ப வந்து நீங்கள் க்ரோமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் கேட்காது. இப்போ அதே இது நீங்கள் அந்த ஃபஸ்ட் ஃபைலை திரும்ப ஓப்பன் பண்ண ட்ரைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்டுகிட்டே இருக்கும். இது மாதிரி வீடியோஸை ஃபாலோ பண்ணுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.